ஹாய் எவரோன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லிட் எலக்ட்ரானிக்ஸ் இன் 2 minutes. ஸோ இந்த 2 நிமிஷத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு 1 way சுவிட்ச் கனெக்ஷனுக்கும் 2 way சுவிட்ச் கனெக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் என்ன அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பற்றி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்காக ஒரு 1 way சுவிட்ச் அப்படின்னா நம்ம எல்லாத்துமே ரொம்ப இயல்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுனா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு இடத்துல லைட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப அதே இடத்துல வந்து தான் நம்ம ஆஃப் பண்ணோம். ஓகேங்களா? அது வந்து 1 way சுவிட்ச். ஓகேங்களா? ஆனால் 2 way சுவிட்ச் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் ஆன் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது நீங்கள் இந்த 2 சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2 சுவிட்சுக்கு நடுவில் ஒயர் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்தில் வேணால் போட்டுக்கலாம். எவ்வளோ தூரத்தில் வேணாலும் போட்டுட்டு உங்கள் வீட்டோட ஒரு மூலையில் நீங்கள் ஒரு லைட் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு மூலையில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மூலையில் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு மூலையில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேஷன் கூட இந்த சுவிட்சை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆட்டோமேஷனை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் இதில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், உங்கள் சுவிட்சில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் 1 way சுவிட்சில் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் எங்கே ஆன் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும் தான் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் 2 way சுவிட்ச் கனெக்ஷன் ஆட்டோமேஷனில் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஆட்டோமேஷன் ஆன் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டில் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஆட்டோமேஷனில் ஆஃப் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டில் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 in 1 யூஸ் பண்ண முடியும். இதுக்கான கனெக்ஷன்லாம் எப்படி அப்படின்ற விஷயத்தை பற்றி A to Z இன் ஃபியூச்சரில் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம். அதே மாதிரி இந்த 2 way சுவிட்ச் கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் A to Z தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் நம்ம சேனலில் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணா அதை பார்த்து நீங்கள் A to Z இந்த 2 way சுவிட்ச் கனெக்ஷனை பற்றி A to Z நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன். இப்போ இந்த 1 way சுவிட்ச் கனெக்ஷன் அப்படின்னா 1 way சுவிட்சில் நீங்கள் ஆம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஆம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த சுவிட்ச் வச்சுக்கலாம். இந்த சுவிட்சை வந்து சின்ன சின்ன லைட்டு ஃபேனு இதுக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் கூட இது போடலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக மோட்டர்லாம் கொடுக்குறீங்க, இல்லை வந்து வாட்டர் பம்ப்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சுவிட்சை கண்டிப்பாக போட மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 25 amps இல்லை 20 amps இருக்கக்கூடிய சுவிட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி சுவிட்செல்லாம் போடுவாங்க. ஆனால் அதே விஷயத்தை 2 way சுவிட்சில் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஓகேங்களா? 2 way சுவிட்சை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் லைட்டு ஃபேனு இல்லை வந்து சின்ன சின்ன ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் தான் வந்து 2 way சுவிட்ச் கனெக்ஷனே கொடுக்க முடியும். ஓகேங்களா? பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் ஏசி மோட்ரு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் கொஞ்சம் ஹெவியான அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்ரு இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து 2 way சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே பிகினிங் ஸ்டேஜில் இப்போ தான் எலக்ட்ரானிக்ஸ்லாம் என்ன இல்லை எலக்ட்ரிக்கல்லாம் என்ன கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹேவ் எ குட் டைம். தேங்க்யூ.